இப்போ கிளியராக இருக்கா மக்களே? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? எஸ். கண்டென்ட்குள்ளே போயிடலாமா? கண்டென்ட்குள்ளே போயிடலாமா? ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகே தானே? ஓகே. நமக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன்லையுமே ப்ரிசம் பிரமிட் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டில் நோ ஆடியோன்னு தானே சொல்கிறாங்க. நாட் ஆடிபிள், நோ ஆடியோ. எஸ் கேட்குது. செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன்ல எஸ் கேட்குது. ஓகே பர்ஃபெக்ட். ப்ரிசம் பிரமிட்லேருந்து டாபிக் கேட்டிருந்தாங்க இல்லையா, கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நமக்கு சிஜியில் டார்கெட் பண்ணி மோஸ்ட்லி, அதாவது கிராஜுவேஷன் லெவல் அப்படின்றனால கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போக போகிறோம். இதை பார்க்கலாம். ஓகேவா? என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்பெகுலேஷனில் இருக்குது. ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகியிருந்த மாதிரி இருந்தது, பட் அஃபிஷியலாக இல்லை. ஸோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லேருந்து அதுக்கான அப்டேட் வந்து தருவோம், வீடியோ வரும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியிலேருந்து ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்ச், அதாவது ப்ராக்டிஸ் வில்லேஜ்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த கோச்சிங்குமே வந்து ஆஃபர் பண்ணுறோம். இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து இதை பார்த்தினா A to Z டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வீடியோட லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் டாப்பிக்காக வந்து கண்டிப்பாக இது இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அண்ட் பேரலாக சால்வ் பண்ணுங்கள் அண்ட் சொல்யூஷன் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதே மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள், யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? The base of a right prism is an equilateral triangle. Base of a right prism is an equilateral triangle with each side measuring 4 cm. If the lateral surface area is 120 cm², find the volume of the prism. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, ஒரு பிரிசத்துடைய பேஸ் வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்குது வித் ஈச் சைட் மெஷரிங் 4 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 120 cm². ஒரு பிரிசத்துடைய லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பேசுகிறாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிரிசம் என்ன? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிரிசம் என்ன? எஸ், யூஸ்வலாக இருக்க மக்கள் யாருமே இல்லையோ? ஸோ வீடியோட லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ், அந்த சுற்றி இருக்கக்கூடிய லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன வேணும்னா பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் கொடுத்தோம்னா ப்ராடக்ட் பண்ணணும். நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றது கிடச்சிரும். இதுக்கு 120ன்றது கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு the base of a right prism equilateral triangle with each side measuring 4 cm சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சைடுமே 4 cm சொல்லியிருக்காங்க. அப்போ 3 சைடுக்கு என்ன வரப்போகுது அங்கே? ஸோ 12 cm வருமா? இன்டூ ஹைட் என்ன அப்படின்றத போட்டோம்னா நமக்கு வந்து h கிடச்சிரும். ஸோ h is equal to இதிலிருந்து 10 அப்படின்றது கிடச்சிருமா? h is equal to 10 அப்படின்றது கிடச்சிருமா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் பிரிசம் வந்து என்ன வரப்போகுது? ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடச்சிரும். ஸோ இது நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏரியா பேஸ் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கா? அப்போ என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம்? √3/4 × a² போட்டுடலாமா? a வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 cm கொடுத்துருக்காங்க. அப்போ 16 இன்டூ ஹைட் ஃபைண்ட் பண்ணிட்டோமா 10ன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 40√3 அப்படின்றது தான் ஆன்சர். இதுதானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 40√3 அப்படின்றது ஆன்சர். கிளியரா? எஸ். வாணி, எஸ், செக் பண்ணி பாருங்கள். 10√3 12 இல்லை, ஆக்சுவலாக 40√3 அப்படின்றது எல்எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. அதை எக்கேட் பண்ணி ஹைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வால்யூமுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்டு. பேஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்? √3/4 × a² போட்டால் கிடைக்க போகுது. ஸோ அது கிடச்சிரும். ஹைட் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி சப்ஸ்டிட் பண்ணாலும் வால்யூம் என்ன அப்படின்றது நமக்கு கிடைக்க போகுது. கிளியரா? எஸ் ஆகாஷ். ஆமாம், அதை பேஸ் பண்ணி இது இல்லை, நம்ம இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பிரமிட்லாம் கொஞ்சம் ஹை லெவல் கொஸ்டினே வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து கிராஜுவேஷன் லெவலையுமே கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்பெக்டட் ஆன்டிசிபேட்டட் டாபிக் அப்படின்றனால தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
the prism, a prism and pyramid have the same base and the same height. ஒரு prism இருக்கு, pyramid இருக்கு, அதுக்கு same base and same height ன்னு சொல்லிட்டாங்க. Find the ratio of the volume of the prism and the pyramid. So இது ஒரு ஈஸியான क्वेश्चन தான். Volume of prismக்கும் pyramidக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. அப்போ இது ஈஸியான क्वेश्चन தான். ரைட். இப்போ வால்யூம் ஆஃப் prism, prismத்தோட வால்யூம் வந்து நம்ம என்னன்னு ஃபைண்ட் பண்றோம்? ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்னு போட்டால் கிடைக்கிறதா? வால்யூம் ஆஃப் பிரமிடுக்கு 1/3 இன்டூ ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? சேம் பேஸு அண்ட் சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏரியா ரெண்டும் சேமாக தானே இருக்க போகுது, ஹைட் ரெண்டும் சேமாக தானே இருக்க போகுது. கேன்சல் பண்ணிடலாமா சிம்பிளா? அப்போ நமக்கு ரேஷியோ என்ன தான் கிடைக்கும்? வால்யூம் ரேஷியோ 3:1 சொல்லிட்டு கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். எஸ், 3:1. ஓகே, கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Perfect. The base of a right prism is a triangle with side 20, 21, 29. இதை பார்த்தா நமக்கு தெரியுது அது ஒரு ட்ரிப்ளெட்னு சொல்லிட்டு 20, 21, 29 இது ஒரு ட்ரிப்ளெட். ஓகே, அப்போ வந்து பேஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரிஞ்சாச்சு. ஓகே, இஃப் இட்ஸ் வால்யூம் இஸ் 7560 சொல்லி சொல்லியிருக்காங்க, அதோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம்க்கு 7560 கொடுத்துருக்காங்கல்ல, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வால்யூம் ஆஃப் அ பிரிசம் நமக்கு என்ன வேணும்? வால்யூம் ஆஃப் அ பிரிசம், பிரிசத்துக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்னு போட்டால் நமக்கு வால்யூம் ஆஃப் த பிரிசம் வந்து கிடச்சிரும். அதான் 7560 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் பேஸுக்கு நமக்கு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது ட்ரிப்ளெட் வச்சு நம்ம ஃபைன் பண்ணிட்டோமா? அப்போ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹச்னு போட்டலாமா? பேஸ் என்ன? 20 இன்ட்டு ஹச் வந்து ஒரு 21 எடுத்துக்கலாம். அது வந்து ஹைபாட்னியூஸாக இருக்கும். இன்ட்டு ஹச் இது பிரிசத்தோட ஹைட்டு. ஸோ 7560 அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 21, 23, 126. ஸோ 36. இப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 36 அப்படின்றது கிடைக்குமா? ஓகே, கிளியர். இப்போ ஹைட் ஃபைன் பண்ணிட்டோம். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? எல்எஸ்ஏ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிரிசம் அதுக்கு என்ன வரப்போகுது? ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன? பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். ஸோ அதுக்கு பெரிமீட்டர் ஆஃப் பேஸுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 20, 21, 29 எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 50, 17 வருமா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் 36. ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்எஸ்ஏ என்ன அப்படின்றது கிடச்சிரும். 36 × 7. ஸோ 2520 அப்படின்றது தான் ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. எஸ், Sonika, Sachin, very good. 2520 is the answer. Next question போயிடலாமா? அடுத்த question. So the base of a right prism is a trapezium. இந்த பிரிசத்தோடைய பேஸ் வந்து ஒரு ட்ரப்பீசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட parallel sides are 11 cm and 15 cm and the distance between them is 9 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, if the volume of the prism is 1731.6 cm3 கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்க்கு டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணுவோமா? ஸோ வால்யூம்க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட், அந்த பிரிசத்தோடைய ஹைட்டு. ஸோ அதுக்கு வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்களா? 1731.6 நான் பேஸில் வந்து 10ன்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான். பாயிண்ட்டுக்கு பதிலாக டிவைட் பை 10 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஏரியா ஆஃப் பேஸ் இங்கே வந்து என்னமா இருக்குது? ஒரு ட்ரப்பீசியமாக இருக்குது. அப்போ ட்ரப்பீசியத்துக்கான ஏரியா ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்டூ சம் ஆஃப் பேரல் சைட்ஸ் இன்டூ ஹைட் இல்லையா? half into sum of parallel sides into height. அதாவது ஒரு trapezium இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு parallel sides இருக்குமா? இந்த ரெண்டு சைடும் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10 and 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Distance between them வந்து 9 ன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ half into sum of parallel sides அப்போ 15 + 11 என்ன வரும்? 26. Sum of parallel sides into height. இதுதான் வந்து என்னன்னு வந்துடும் உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். இப்போ நம்ம கேட்டிருக்கக்கூடியதே இந்த ஹைட் ஆஃப் த பிரசன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ 13 72 சாரி 9 கட் ஆகும்ல.
81 21க்கு 18 36க்கு 4. ஸோ ஃபர்தராக அது 13 கட் பண்ணோம் அப்படின்னா 52 104க்கு 8. ஸோ இப்போ 148/10 இஸ் ஈக்குவல் டு ஹச். இப்போ ஹச் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு 14.8 அப்படின்றது தான் இந்த ப்ரிசத்தோடைய ஹைட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 14.8 தான் ஆன்சர். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின். So the base of a right prism is a triangle whose sides are 8 cm 15 8 15 17. இது ஒரு ட்ரிப்லெட் தான். ஓகே, அங்கே ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு தெரிஞ்சு போச்சு. அதோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 418 சொல்லியிருக்காங்க. LSA அப்படின்றது பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் போட்டால் நமக்கு கிடைக்கும். அதுக்கு LSA வந்து கொடுத்துருக்காங்க 480 அப்படின்னு சொல்லிட்டு. பெரிமீட்டர் ஆஃப் பேஸ்னால் அந்த சைடு அவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 17 8 25 25 15 40. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். இதில் வந்து ஹச் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஹச் இஸ் ஈக்குவல் டு 12 கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ப்ரிசம் ஃபார்முலா என்ன? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். கரெக்டாக? ஸோ ஏரியா ஆஃப் பேஸ்ன்றது அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஹாஃப் பிஹெச் ஃபார்முலா போட்டுடலாம்ல. ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து 15 இன்ட்டு ஹைட் வந்து 8 எடுத்துக்கிறேன். ஹாஃப் பிஹெச் இன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் ப்ரிசத்தோடைய ஹைட் வந்து ஒரு 12. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 4. ஸோ 48 இன்ட்டு 15 480 240 720 வருமா? அதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எஸ் 720. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ the base of a right prism is a regular hexagon of a side வந்து 5 cm சொல்லியிருக்காங்க. which height is 12√3 cm, then its volume. அதோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு அதே தான், வால்யூம் ஆஃப் அ ஹெக்ஸகன். வால்யூம் ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு இதை போடுறோம்னா நமக்கு வால்யூம் கிடச்சிரும். ஏரியா ஆஃப் பேஸ் இங்கே என்ன இருக்குது? ஒரு ஹெக்ஸகன் இருக்குது. ஒரு ஹெக்ஸகன் அப்படின்றது என்னது? ஒரு 6 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஒரு ஹெக்ஸகன் அப்படின்றது வந்து ஒரு 6 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா இன்ட்டு 6. அப்போ 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு a². அதுக்கு சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 5 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 25 எழுதிக்கலாமா? 6 இன்ட்டு √3/4 a² இன்ட்டு ஹைட் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 12√3 சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் என்ன அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இதில் என்ன வரப்போகுது? ஒரு 75 இல்லை 150 இன்ட்டு 3 450 இன்ட்டு ஒரு 3ன்றது கிடைக்கும். 900 1350 வரும். 1350. ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். எஸ், ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஸோ டிஃபரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஷேப்ஸோடைய பேஸை வச்சு நம்ம வந்து ஏரியா எடுத்துக்கிறோம். ஏன்னா இதோடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இன்ட்டு ஹைட் அப்படின்றது பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரிசத்தோடைய வால்யூம் என்ன அப்படின்றது கிடச்சிட போகுது. ஸோ அதனால அந்த ஷேப் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் ஹெக்ஸகன் இருக்குது. ஒரு ஹெக்ஸகன் அப்படின்றது என்னவா இருக்க போகுது? ஒரு 6 இன்ட்டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தானே. ஸோ அதனால் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன? √3/4 a² போட்டால் அதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா. அது 6 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெக்ஸகன்றது கிடச்சிட போகுது. ஸோ அவ்வளோதான். 6 இன்ட்டு √3/4 a² போட்டோம்னா ஏரியா ஆஃப் பேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12√3ன்றது கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வால்யூம் என்ன அப்படின்றது கிடச்சிட போகுது. கிளியரா? கிளியரா மக்களே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் ரைட் ப்ரிசம் ஹேஸ் அ ஸ்கொயர் பேஸ் வித் சைட் ஆஃப் பேஸ் 4 cm. ஒரு ப்ரிசம் அதோடைய பேஸ் வந்து ஸ்கொயர் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வித் சைட் ஆஃப் பேஸ் 4 cm அண்ட் ஹைட் ஆஃப் ப்ரிசம். ப்ரிசத்தோடைய ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 9 cm கொடுத்துருக்காங்க. ப்ரிசம் இஸ் கட் இன் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஹைட்ஸ். ஓகே, மொத்தம் 9 cm இருக்குன்னா அது 3 பார்ட்டாக கட் பண்ணுறாங்க. 3 பார்ட்டாக கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பீஸாக கட் பண்ணுறாங்க. இதான் ப்ரிசம் இல்லையா, இது வந்து ஒரு 3 பீஸாக கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 3 பார்ட்டாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, 3 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணோம்னா ஒரு பார்ட்டுக்கு என்ன வந்துடும், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் தானே இருக்குது, மொத்த ஹைட்டே 9 சென்டிமீட்டர் தான் இருக்குது இல்லையா. அப்போ ஒரு பார்ட்டுக்கு என்ன வந்துடும், 3 சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு ஹைட் கிடைக்கும். அப்போ 3 பார்ட்டுக்கும் ஈக்குவலாக 3 சென்டிமீட்டர் அப்படின்றது ஹைட் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் the prism is cut into 3 equal parts by 2 planes parallel to its base. கரெக்ட் தான். அதோட ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த டாப் மிடில் பாட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஸ்கொயர் பேஸோடைய சைடு வந்து என்னவா தான் இருக்குங்க, இதில் மாற்றுக்கிறதே இல்லை 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இது எங்கேயாச்சும் மாற போகுதா, கிடையாது. சைடும் மாற போகிறது கிடையாது. வால்யூம் ஈவனாக, அதாவது ஹைட்டும் ஈவனாக எல்லாத்தையுமே 3 சென்டிமீட்டர் இருக்க போகுது. அப்போ சைடு வந்து 4ன்னு இருக்குது, ஹைட்டு வந்து எல்லாத்துலேயுமே 3ன்னு இருக்குது. இந்த மாதிரி 3 பீஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா 3 பீஸோடைய வால்யூம் என்னவா தான் இருக்க போகுது, 3 பீஸோடைய வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ என்ன தான் வரும், 1:1:1 ரேஷியோவில் தான் இது இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4th ஒன் தான் கரெக்டா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏன்னா 3 பீஸாக கட் பண்ணுறோம், ஒரு பார்ட் வந்து சைடில் எந்த சேஞ்சுமே இல்லை, சைடு வந்து அதே 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது, ஹைட்டு மட்டும் 9 இருந்தது, 3 ஈக்குவல் பீஸாக கட் பண்ணுறதுனால 3 சென்டிமீட்டராக மாறுது. அப்போ 3 பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும், சைடு 4 சென்டிமீட்டர், ஹைட்டு 3 வச்சு நமக்கு வந்து 3 ஈக்குவல் பீஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதோட வால்யூம் வந்து ஈக்குவலாக தானே இருக்க போகுது. அப்போ 1:1:1 ரேஷியோவில் இருக்கும். கிளியரா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. A prism has a regular hexagonal base with side 8 cm and total surface area of the prism வந்து 912√3 cm² கொடுத்துருக்காங்க. height of the prism என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, TSA கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே TSAக்கு ஃபார்முலா என்ன, LSA ப்ளஸ் இது ப்ரிசம் அப்படின்றனால 2 பேஸ் இருக்கும் இல்லையா, அதாவது டாப்பு பாட்டம். அப்போ ஏரியா ஆஃப் 2 பேசஸ் ஃபைண்ட் பண்ணிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் LSA ப்ளஸ் ஏரியா ஆஃப் 2 பேசஸ். LSAக்கு அதே ஃபார்முலா தான், பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்டு ப்ளஸ் இந்த ஏரியா ஆஃப் 2 பேசஸ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா ஆன்சர் வந்துடும் சப்ஸ்டிட் பண்ணி. ஸோ இப்போ இதுக்கு TSA வந்து கொடுத்துருக்காங்க 912√3 அப்படின்னு சொல்லிட்டு TSA கொடுத்துருக்காங்களா. இப்போ ஹெக்ஸாகனல் பேஸோடைய சைடு வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் அப்படின்னா 6 ஃபேஸ் இல்லையா. ஸோ அப்போ 6 × 8 பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ அந்த ஹைட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ளஸ் அதே மாதிரி ஏரியா ஆஃப் 2 பேசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 × இது வந்து ஒரு ஹெக்ஸாகனல் பேஸ் அப்படின்றனால R ஈக்குவல் டு ட்ரையாங்கிளோட ஏரியா தான் 6 × √3/4 A². ஒரு சைடுக்கு நமக்கு இங்கே என்ன 8 சென்டிமீட்டர் தானே, அப்போ 8 × 64 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம ஹைட் என்ன அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இதில் வந்து 16 இதில் என்ன வரும், 60, 96, 96 × 2 அப்போ 180, 192 வருமா. இதில் வந்து ஒரு 192 192√3, இதில் வந்து 48H 912√3 சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த பக்கம் எழுதுகிறேன், 912 ஒரு 192, 200 மைனஸ் பண்ணால் 792, சரி ஓகே மைனஸ் பண்ணிடுறேன், 720 வரும். ஓகே, ஓகே 720√3 இஸ் ஈக்குவல் டு 48H இல்லையா. இதில் H இஸ் ஈக்குவல் டு 15√3 அப்படின்றது கிடைக்கும். ஹைட்டு தானே கேட்டிருக்காங்க, 15√3. ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ பிரமிட், ஸோ ப்ரிசமில் வந்து ஸ்கொயர் பேஸ் உள்ள ப்ரிசம் பார்த்தோம், அடுத்தது வந்து ஹெக்ஸாகன் வச்சு பார்த்தோம், அதே மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் பார்த்தோம், ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ்டு ப்ரிசம் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பிரமிட்டில் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேஸ்டு உள்ள ஷேப்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேவா. The total surface area of a square based right pyramid is 1536 meter square, of which 37.5% is the area of the base of a pyramid. Okay, TSA கொடுத்துருக்காங்க 1536 meter square அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1536 அப்படின்றது total surface area of pyramid. எஸ், அப்போ LSA ப்ளஸ் ஒரு பேஸ் தானே இருக்கும் பிரமிடுக்கு, ஏரியா ஆஃப் பேஸ்
இப்போ இதுக்கு 1536 LSA அப்படின்றது half into perimeter of base into slant height plus area of base இல்லையா? ஓகே, இது இருக்கட்டும். இதான் வந்து நமக்கான ஃபார்முலா. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 1536ல 37.5% இஸ் த ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த பிரமிட்னா இங்கே ஒரு ஸ்கொயர் பேஸ்டு பிரமிட் தானே இருக்கு. அந்த ஸ்கொயருடைய ஏரியா தான் இதில் 37.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1536ல 12 1/8, அப்போ 37.5னா 3/8 தானே. இந்த 1536ல 3/8 பார்ட் எடுத்தோம்னா அதுதான் என்னவா இருக்கும் போது நமக்கு அந்த பேஸ் ஏரியா ஸ்கொயருடைய ஏரியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 576 தான் ஏ ஸ்கொயரு. அப்போ சைடு வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும், 24 சொல்லிட்டு கிடச்சிருமா? சைடு 24 சொல்லிட்டு கிடச்சிச்சா? ஒரு ஸ்கொயருடைய சைடு வந்து 24 சொல்லிட்டு கிடச்சாச்சு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1536 இஸ் ஈக்குவல் டு half இன்டூ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ்னா ஒரு சைடு 24, இப்போ பெரிமீட்டர் 4 சைடும் ஆட் பண்ணணும். அப்போ 24 × 4 என்ன வரும்? 96. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் என்ன அப்படின்றது இங்கே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸ். ஓகே, இதில் வந்து கேட்டிருக்கிறது வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் இருந்து ஏரியா ஆஃப் பேஸ் ஏ ஸ்கொயர் தானே, அதுவும் 576 இருக்குல்ல, அதான் ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் பேஸ் வந்து ஸ்கொயர் தான். ஸோ 576 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 48. ஸோ இது இந்த சைடு எடுத்து வந்து மைனஸ் பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு 76. ஸோ இதில் வந்து ஒரு 40 மைனஸ் ஆகும். இப்போ 960 கிடைக்கும் இல்லையா? 960 இஸ் ஈக்குவல் டு 48L. 776 0. ஆமாம், கரெக்டு தான். ஸோ 48 அப்போ ஸ்லாண்ட் ஹைட் L இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டை ஃபைன் பண்ணிட்டோம். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த பிரமிட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த பிரமிடுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 இன்டூ ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் இல்லை, ஹைட்டு. ஸோ இங்கே வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்டூ ஏரியா ஆஃப் பேஸ் அதே 576 தான். ஆனால் ஹைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸ்லாண்ட் ஹைட்டு எல் வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஸ்கொயர் பேஸ் ரைட் பிரமிட் இல்லையா? டயக்ராம் வரையணும், இடம் இல்லை. எங்கே வரையிறது? ஓகே, இதில் வரைகிறேன். ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட், அதாவது இங்கேருந்து இந்த சைடு வந்து மொத்தமாக 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சைடு வந்து மொத்தமாக 24 சொல்லிட்டாங்க. அப்போ இதில் இருந்து இந்த சென்டர் வர வரைஞ்சேன் அப்படின்னா நமக்கு இப்போ ஹைட் வேணும்ல, சென்டர் வர வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த மொத்த பேஸ் இது வந்து எவ்வளோ, 24. அப்போ அதில் பாதி என்னவாக இருக்கும், இந்த பக்கம் 12 இருக்கும். கிளியரா? இந்த பக்கம் 12 இருக்கும். நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் என்ன, 20ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அப்போ ஹைட் என்னவாக இருக்க போகுது, இது 4. ஸோ 4 3, இது 4 × 5. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 4 5ன்ற ட்ரிப்ளெட் வருதா? ட்ரிப்ளெட் 4ஆல் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஹைட் என்னவாக இருந்திருக்கும், 4 × 4ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். 3 4 5 அப்படின்றது தானே. ஸோ அப்போ 4 × 4 நமக்கு ஹைட் என்ன, 16 தான். அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ 192 × 16 தான் ஆன்சர். என்ன ஆன்சர் வருது, 3072. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எஸ். ஸோ டயக்ராம் வரைஞ்சி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? எஸ், அந்த ஹைட் ஃபைன் பண்ணுறதா மேட்ரு. ஸோ அதில் வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்கொயர் பேஸ்டு பிரமிட் இருக்கிறனால நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ இந்த பக்கம் என்னவாக இருக்கும், பாதி, அதாவது சைடில் பாதியிலேருந்து தான் நம்ம இந்த பக்கம் எடுத்துப்போம். அதுதான் இந்த பேஸாக இருக்கும். அப்போ 24ல் பாதி 12.
ஸ்லாண்ட் ஹைட் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம் 20ன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்லாண்ட் ஹைட் பேஸ் 12, இங்கே இருக்குது ஸ்லாண்ட் ஹைட் வந்து 20ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இது ட்ரிவன் ட்ரிப்ளெட் தான், 4ஆல் காமனாக ப்ராடக்ட் ஆகிருக்கு. அப்போ 4 × 3 இங்கே 4 × 5, 3 4 5ன்றது நமக்கு ட்ரிப்ளெட்னு தெரியுமா? அப்போ 4 × ஒரு 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 4 × 4 என்ன 16. ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணி எழுதிட்டோம்னா நமக்கு வந்து வால்யூம் அப்படின்றது கிடச்சிரும். கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A right square pyramid having lateral surface area 624 cm square. The length of the diagonal of a square is 24 √2 சொல்லியிருக்காங்க. ஓகே, diagonal of a square அப்படின்னா நமக்கு என்ன? a √2 தானே. ஸ்கொயரோட டயகனல் என்ன? a √2. இப்போ 24 √2ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அப்போ நமக்கு a என்ன, ஒரு சைடு என்னன்னு கிடச்சிச்சா? 24 தான். ஸ்கொயரோடைய சைடு 24 சொல்லி கிடச்சிச்சு. நமக்கு தேவை வால்யூம் ஆஃப் த பிரமிடு. வால்யூம் ஆஃப் த பிரமிட் வேணும். நமக்கு என்னெல்லாம் வேணும்? 1/3 இன்ட்டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் வேணும். ஸ்லாண்ட் ஹைட் இல்லை, ஹைட்டு வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கு 1/3 இன்ட்டு ஏரியா ஆஃப் பேஸ். அது வந்து என்ன தான்? ஓகே, ஒரு ஸ்கொயர் பேஸ் தான் இல்லையா? அதனால ஏரியா ஆஃப் பேஸ்னா 24 ஸ்கொயர் வேல்யூ 576 டேரெக்டாக போடலாம். பட் இங்கே நமக்கு ஹைட் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? lateral surface area ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. LSA கொடுத்துருக்காங்களா? இப்போ LSA 624 is equal to LSAக்கான ஃபார்முலா என்ன? half into perimeter of base into height இல்லையா? perimeter of baseனா 4 சைடையும் ஆட் பண்ணணும். அப்போ 96ன்றது வரும். perimeter of base into slant height, அதை மறந்துடக்கூடாது, slant height. அப்போ L. ஸோ இப்போ இதை போட்டோன்னா இதுனா ஒரு 48க்கு 144க்கு 3ன்னு வரும். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் L is equal to 13. அவ்வளோதான். ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 கிடச்சிச்சா? பேஸ் இருக்குது, ஸ்லாண்ட் ஹைட் இருக்குது. டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? ரைட் ஸ்கொயர் பிரமிட் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல அந்த பேஸ் அதான், அதாவது இதுதான் மொத்தமாக 24 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஹைட் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த பாதி மட்டும் என்னவாக இருக்கும்? 12 இருக்கும் இல்லையா? இந்த பாதி மட்டும் 12 இருக்கும். இந்த பீக்லேருந்து, இந்த அபெக்ஸ்லேருந்து கீழே ட்ரா பண்ணோன்னா இது 90 டிகிரி. இந்த ஸ்லாண்ட் ஹைட் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு 13 சொல்லிட்டு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அப்போ பேஸ், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் பேஸ் வந்து 12ன்னு இருக்குது, ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13ன்னு இருக்குது. அப்போ இங்கே நமக்கு ஹைட் என்ன வரும்? 5, 12, 13 இல்லையா? அதான நமக்கு ட்ரிப்ளெட்டு. ஸோ அப்போ ஹைட் என்ன? 5. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 960 அப்படின்றது தான் ஆன்சரு. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். கிளியரா? எஸ், ஆன்சர் வந்தது எல்லாருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். What is the total surface area of a pyramid whose base is a square with side 8 cm and height of the pyramid is 3 cm? இதுமே TSA of the pyramid தான். TSA is equal to LSA plus area of base தானே? half into perimeter of base வேணும். அதுக்கு சைடு வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. perimeter of base into slant height plus area of base. இதில் ஓகே, ஸோ அந்த இதில் ட்ரா பண்ணி ஃபைன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். 8ல் பாதி 4 அப்படின்றது தான் சைடு. ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 3ன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் என்னவாக இருக்கும்? 3, 4, 5ன்றது தானே ஸ்லாண்ட் ஹைட்டு. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் என்ன? 5. அப்போ 16 × 5 ப்ளஸ் ஒரு 64. இங்கே வரும் ஒரு 80 + 64 144 அப்படின்றது தான் ஆன்சர்.
TSA அப்போ என்ன 144. ஆப்ஷன் C is the answer. Clear-ஆ? Yes. Option C is the answer. Next question போயிடலாமா? Okay. A pyramid has an equilateral triangle as its base. ஒரு pyramid இருக்கு, அதோட பேஸ் வந்து equilateral triangle சொல்லியிருக்காங்க. half which each side வந்து 8 cm சொல்லியிருக்காங்க. அதோட slant edge வந்து slant height வேற slant edge வேற. கிளியரா? அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க 24 cm சொல்லியிருக்காங்க. whole surface area of the pyramid. அதாவது TSA என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ TSA அப்படின்னா LSA plus area of base இது ரெண்டையும் ஆட் பண்ணால் TSA அப்படின்றது கிடைக்க போகுது. இதுக்கு half into perimeter of base into slant height plus area of base இல்லையா? ஓகே. இதுக்கு சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8 cm சொல்லியிருக்காங்க. ஸோ half into ட்ரையாங்கிள் இல்லையா, ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ 3 8s ஆர் இன்ட்டு ஸ்லாண்ட் எட்ஜ் கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல, ஸ்லாண்ட் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். இதில் வந்து நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள் பிரமிடு, ஈக்குவல் ட்ரையாங்கிள் பிரமிடு. இப்போ இதுக்கு சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 8 cm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாண்ட் எட்ஜ்னா இதுதான் ஸ்லாண்ட் எட்ஜ். இப்போ இதை எடுத்துக்கிறேன், இந்த சைடில் இதை எடுத்தால் நமக்கு இதை எடுத்துப்போம். இந்த பிளாக் கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இதுதான் ஸ்லாண்ட் எட்ஜ். இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லென்த்து தான் 24ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ஹைட்டு, ஓகே, இதில் இருந்து ஸ்லாண்ட் ஹைட்டை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 90 டிகிரியில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோன்னா இது என்னவாக இருக்கும், பாதியாக இருக்குமா, 4 இருக்குமா. ஸோ அப்போ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 24. அதாவது ஸ்லாண்ட் ஹைட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த பக்கம் 24ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்லாண்ட் எட்ஜு. எஸ், 90 டிகிரி. அப்புறம் பேஸ் வந்து 4. இப்போ இங்கே என்னவாக இருக்கும், அது வந்து ஒரு 576. அதுலேருந்து இந்த 16 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 560 அப்படின்றது கிடைக்கும். √560 தான் என்னவாக இருக்க போகுது, இந்த ஸ்லாண்ட் ஹைட்டாக இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுக்கு சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு ஆல்டிடியூடு வரைஞ்சோம் அப்படின்னா இது 90 டிகிரியாக இருக்குமா, இது 90 டிகிரியாக இருக்குமா. இப்போ நமக்கு இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து 560 அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, √560 அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த ஹைட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே தேவையில்லை, ஆக்சுவலாக ஸ்லாண்ட் ஹைட்டு தானே தேவை, டேரெக்டாக √560 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸ் தானே கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் பேஸ் என்ன நமக்கு √3/4 இன்ட்டு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ √3/4 இன்ட்டு A², சைடு வந்து 8, அப்போ 8 8 64. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 16 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த 560-ஐ ஒரு 140 × 4ன்னு எழுதலாம், 560. இதை ஃபர்தராக ஒரு 35 × 4 × 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா √2 வெளியில் எடுக்கும்போது 4√35 சொல்லிட்டு எடுத்துக்கலாமா, அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா 48√35 ப்ளஸ் ஒரு 16√3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், அதான் கேட்டிருக்காங்க, அதான் ஆன்சர். 16√3 48√35. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இங்கே ஹைட் ஃபைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் மட்டுமே போதுமானது. நம்ம கேட்டிருக்கக்கூடியது நமக்கு டிஎஸ்ஏ தான் கேட்டிருக்காங்க, எல்எஸ்ஏக்கு நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் மட்டும் போதுமானது, வால்யூம் தேவையில்லை. கிளியரா? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
இங்கே கொடுத்துருக்கக்கூடியது ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல, டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லுன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. அங்கே கொடுத்துருக்கக்கூடியது ஸ்லாண்ட் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்றது இதுதான் ஸ்லாண்ட் எட்ஜ், அதுதான் 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்னா நம்ம அதை வச்சுட்டு ஒரு ஸ்லாண்ட் ஹைட் என்ன 90 டிகிரியில் அந்த ஹைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? புரிஞ்சுதா? ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட் திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A solid sphere whose radius is 21 cm. A solid sphere whose radius is 21 cm is melted and recast into a regular pyramid of square base. ஒரு சாலிட் ஸ்பியரை வந்து மெல்ட் பண்ணுறாங்கனாலே டேரெக்டாக என்ன கேட்டு பண்ணிட வேண்டியதான், வால்யூம் தான். ஸ்பியருடைய வால்யூம் என்ன? 4/3 πr³ இல்லையா? 21 × 21 × 21. இப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலர் பிரமிட் ஆஃப் ஸ்கொயர் பேஸ், இது வந்து ஒரு பிரமிடோட வால்யூமுக்கு கேட் பண்ணுறாங்க. வால்யூம் ஆஃப் ஒரு ஸ்கொயர் பேஸ் உள்ள ஒரு பிரமிடுக்கான வால்யூம் என்ன? 1/3 × ஏரியா ஆஃப் பேஸ் இல்லையா? 1/3 × ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு போட்டால் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட என்ன டேட்டா இருக்குது? 21 கட் ஆகும். ஓகே. ஸோ 4 × 22 × 21 × 21 is equal to ஏரியா ஆஃப் பேஸு. ஹைட் ஆஃப் த பிரமிட் கொடுத்துருக்காங்க. What is the each side of the okay, 1/3 × side of a square a square தானே, a square னு எழுதிக்கலாம். ஹைட்டுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 66 அப்படின்றத நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட முடியும். ஸோ அப்போ 22க்கு 3 66 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 21 பதிலாக ஒரு 21 எடுத்துக்கலாம், 4 இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏ நமக்கு என்னென்னு கிடச்சிச்சு? 42. சைட் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன? 42 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எஸ், 42 தான் ஆன்சர். ஆன்சர் வந்ததா? கிளியரா மக்களே? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், ஓகே. புரியுது தானே? ஸோ 2 பேரை தவிர வேறு யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ புரிஞ்சுதுன்னு சொல்லி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு ஃபயரை கீரை கொளுத்தி போடுங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ரைட் பிரமிட் வித் பேஸ் அஸ் அ ஸ்கொயர் ஆஃப் சைடு 8 cm இஸ் 208 cm ஸ்கொயர். அப்போ டிஎஸ்ஏ வந்து 208 cm ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிஎஸ்ஏனா எல்எஸ்ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸ். அதுக்கு எல்எஸ்ஏக்கு 1/2 × பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் எல் ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸ் இல்லையா? ஓகே, இப்போ டிஎஸ்ஏ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 208ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 208 இஸ் ஈக்குவல் டு 1/2 × பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வித் பேஸ் அஸ் அ ஸ்கொயர் ஆஃப் சைடு 8 cm சொல்லியிருக்காங்க. ரைட் பிரமிடு ஸ்கொயர் பிரமிடு தான், சைடு வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் பேஸுக்கு 4 சைடு இருக்கும்ல, இப்போ 32, 4 8s are 32. பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு நமக்கு எல் ஸ்லாண்ட் ஹைட்டு ப்ளஸ் ஸ்லாண்ட் ஹைட்டு தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்களே. ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ ஏரியா ஆஃப் பேஸு சைடு ஸ்கொயர் என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ 8 × 64 வரும். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணோன்னா 64 பக்கம் மைனஸ் பண்ணோன்னா 204 144 வருமா? 32 × 16 இஸ் ஈக்குவல் டு 16 எல். ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 16க்கு 90 54 9 வருமா? எல் இஸ் ஈக்குவல் டு 9 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சோனியா கிளியர். எஸ், கண்ணன் சுரேஷ் நன்றிகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதே மாதிரி அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு செஷன் பிளான் பண்ணியிருக்கோம் மக்களே. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளாஸிஃபை பண்ணி ஒரு அரௌண்டு ஒரு 13 டாபிக்ஸ் கிட்ட மொத்தமாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை டெய்லி 1 hour லைவில் வச்சு அது ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டலாம். ஒரு 2-3 டேஸில் வந்து அதை கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்ருவோம். ஓகேவா? அதாவது A to Z அது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்காது. அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே,
அதாவது இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணுறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க் வச்சுருந்தேன், அதான் பார்க்குறேன். ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம், அதை சால்வ் பண்ணுவோம். The right pyramid 10 cm high has a square base of which the diagonal is 10 cm சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் பேஸோடைய டயக்னல் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, 10 cm சொல்லியிருக்கான். அப்போ ஒரு டயக்னலுடைய ஸ்கொயர் என்ன, a√2 தானே, a√2 தான் 10. ஸோ இந்த நான் a√2 எப்படி எழுதிக்கிறேன், 5 × √2 × √2ன்னு எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு a என்னன்னு கிடச்சிரும், a = 5√2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இப்போ சைட் ஆஃப் ஸ்கொயர் ஃபைன் பண்ணிட்டோமா, a√2ன்னு சொல்லி 5√2ன்னு சொல்லிட்டு. இப்போ ரைட் பிரமிடு அதோட ஹைட் வந்து 10 cm சொல்லியிருக்காங்க. ஓகே, டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? ஓகே, இதான் வந்து ஒரு ஸ்கொயர் பிரமிடு. அதோடைய பேஸ் வந்து ரைட் பிரமிட் 10 cm ஹை ஹாஸ் அ, ஓகே, ஹை நம்ம பேஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணோம், 5√2 அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா. இப்போ நமக்கு வந்து டிஎஸ்ஏ வேணும் இல்லையா, டிஎஸ்ஏ வேணும். டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா என்ன, எல்எஸ்ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸு. எல்எஸ்ஏனா ½ இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸு. ஸோ அப்போ ½ இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸுக்கு சைடு ஃபைன் பண்ணிட்டோமா, 4 சைடு இருக்குமா, அப்போ 20√2 தானே, இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் வேணும். ஸ்லாண்ட் ஹைட் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 10 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சைடில் ஓகே அதே மாதிரி தான் இந்த ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு 90 டிகிரியில் இருக்குமா. இந்த ஹைட்டு தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 10ன்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம பேஸ் வந்து மொத்தமாக என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 5√2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் பாதி 5√2/2ன்னு இருக்குமா, 5√2/2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ அதை என்னென்னு எழுதிக்கலாம், அதாவது இந்த பக்கம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஹைட்டு வந்து பர்பண்டிகுலராக இருக்கக்கூடியது 10, இந்த பேஸ் வந்து 5√2/2 நான் 5/√2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இதில் இருந்து ஸ்லாண்ட் ஹைட் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா. L square is equal to 100 plus 25/2. அப்போ 225/2 தான் நமக்கு என்னது L square. அப்போ L என்ன 15/2, L என்ன 15/√2, சாரி 15/√2. ஓகே, இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டு கிடச்சாச்சு. அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா, 15/√2 அப்படின்றது தானே இன்ட்டு ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸு. ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் ஒரு ஸ்கொயர், ஸ்கொயரோட ஏரியா என்ன, அதாவது சைடை வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 25 × 2 50. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர்ன்றது கிடச்சிரும். 2க்கு 10, இங்கே என்ன வரப்போகுது, ஒரு 150 ப்ளஸ் ஒரு 50. ஸோ அப்போ 200 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடச்சிரும். 200 அப்படின்றது ஆன்சர். எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். கிளியரா, ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஓகே, ஓகே இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அடுத்த 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். The chord surface area of a right square base pyramid is 1920 centimeter square. Chord surface area of a right square base, அதாவது lateral surface area. LSA என்ன, ½ இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட். அவ்வளோதான், போட்டால் LSAன்றது கிடச்சிரும். அது கொடுத்துருக்காங்கல்ல, 1920 is equal to ½ இன்ட்டு ஸ்கொயர் பேஸ் தானே. ஸோ இப்போ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ், அதுக்கு வந்து டயக்னல் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஸ்கொயர் பேஸ் A√2 அப்படின்றதான் 12√2. அப்போ A நமக்கு என்ன, ஒரு சைடு என்ன, ஒரு ஸ்கொயருடைய ஒரு சைடு என்ன 12. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ்னால் 4 சைடுக்கு 4 × 12க்கு 48 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் L சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 24. 24க்கு 8க்கு 120, 4 8s are 32. அப்போ 160 32 192 கரெக்டாக. இப்போ டேரெக்டாக 80ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். L is equal to 80.
ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன தான் ஃபைன் பண்ணியிருக்கோம், ஸ்லாண்ட் ஹைட் தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். அவன் கேட்டக்கூடியது ஹைட் ஆஃப் த ப்ரிசம் கேட்டிருக்கான். நேராக போய்ட்டு 18 குத்திடக்கூடாது, நம்ம இன்னும் ஹைட்டு ஃபைன் பண்ணலை. கிளியரா? அது ஸ்லாண்ட் ஹைட் 80 தான், ஸ்லாண்ட் ஹைட் தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஹைட் ஆஃப் த பிரமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை போய்ட்டு சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்கொயர் பேஸ் இல்லையா? ஓகே, இப்படி இருக்குமா ஒரு பிரமிட் அப்படின்றது? ஸ்கொயர் பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 12 ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அதில் பாதி 12 ரூட்டில் பாதி 6√2 அப்படின்றது பேஸு. இந்த பக்கம் ஹைட்டு நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்லாண்ட் ஹைட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம், அது என்னது 80 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதாவது இப்படி இருக்குது, இதில் 90 டிகிரி என்னன்னு தெரியாது, நம்ம தான் ஃபைன் பண்ணணும். ஹைட் என்னன்றதை ஃபைன் பண்ணணும். ஸ்லாண்ட் ஹைட்டு 80, பேஸ் வந்து 6√2 இருக்குது. இப்போ 80 ஸ்கொயர் பண்ணோன்னா h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6400 மைனஸ் ஆஃப் 36. சாரி, இது வந்து 6 தானே, பேஸ் வந்து 6 தான், 6√2 இல்லை. எஸ், அவன் கொடுத்துருக்கூடிய டயக்னல் தான் 6, இது வந்து 6√2 இல்லை, 6 தான். ஓகே, ஸோ அப்போ இதில் 6400, இது ஒரு 36, இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6400லேருந்து 36 மைனஸ் பண்ணோன்னா 6360, 64 வரும். கரெக்டா? 70. ஓகே, இப்போ இதுவும் கிட்டத்தட்ட எது பக்கத்தில் தான் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக 80 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 80 தான். ஸோ ஆன்சர் 80 தான் வரும், வேறு எதுவும் இல்லை. ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் 80 தான் வரும். டேரெக்டாக ஸ்லாண்ட் ஹைட் எடுத்து போட்டக்கூடாது, இங்கே பிரச்சனை இல்லை. அப்ராக்சிமேட்டாக ஆல்மோஸ்ட் 6400 அப்படின்னா நமக்கு வந்து 80 தான் வரும். ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து டேரெக்டாக ஸ்லாண்ட் ஹைட்டை ஃபைன் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு அதை தான் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க கேட்டது ஹைட் ஆஃப் த பிரமிட் கேட்டிருக்காங்க, நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த பிரமிட். ஸோ அது கவனமாக இருக்கணும். கிளியர்? ஓகேவா? ஓகே, இந்த 2 கொஸ்டினும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்ன ஆன்சர் அப்படின்றத போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எஸ், அப்ராக்சிமேட்டாக 79.7 வரும். ஸோ அதான் அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். சோனிகா, வெரி குட். இந்த கொஸ்டின் 2 கொஸ்டினுமே இதுவும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி இந்த கொஸ்டினையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. கரெக்டாக இல்லையா, ஸோ இல்லை என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.